ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். வாங்க இன்றைக்கி செட்டிநாடு சிக்கன் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கோசம் வந்து 1 கிலோ சிக்கனை வந்து கறிக்கடையில் போய் வாங்கியாச்சு. ஓகேங்களா. பட்டை, லவங்கம், 2 ஏலக்காய் மட்டும் எடுத்துக்கிறோம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் இது மாதிரி பொடியாக கட் பண்ணிங்க. 4 பச்சை மிளகா அதுவும் பொடியாக கட் பண்ணிங்க. தக்காளி, எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இந்த பட்டை வகையெல்லாம் சேர்த்துடலாம். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக வெட்டி வச்ச பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு அதுக்கு நான் இது கூட கருவேப்பிலை போடணும். நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், போட்டுங்க. நல்லா இது மாதிரி பொன்னிறமாக செவந்தோடனே இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா சாத்திய பண்ணி இது மாதிரி நல்லா வதக்கிடுங்க. வதக்கணுன்னே சின்ன சின்னதாக வெட்டி வச்ச தக்காளி இதையும் போட்டு வதக்கலாம் நல்லா. இப்போ நம்ம மசாலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூனு, அதுக்கப்புறமா வந்து செட்டிநாடு மசாலா, சிக்கன் மசாலா, மிளகாத்தூள் இது மட்டும்தான் எடுத்துக்கிறோம். தண்ணி ஊற்றி மசாலா போட்டு நல்லா கொதிச்ச உடனே இந்த சிக்கனை ஆல்ரெடி ப்ரெஷர் குக்கரில் உப்பு போட்டு வேக வச்சேன். அதனால் நான் இதில் உப்பு போட மறந்துட்டேன். அதுதான். ஸோ கடைசியாக ஃபைனலாக எல்லாத்தையும் தூக்கி இதில் ஊற்றி கொதித்த உடனே தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றி ஆட் பண்ணிட்டு ஒரு கொதி வந்தோடனே நிறுத்திடலாம். ஸோ இது மாதிரி வந்து இட்லி, சப்பாத்தி, ரொட்டி, தோசை எது கூட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.